இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம திருப்பதி தேவஸ்தானத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்றத பார்க்க போகிறோம். திருப்பதி தேவஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா 40,000 பேருக்கு ஃப்ரீ தர்ஷன் கொடுக்குறதா டோக்கன் வழங்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். டோக்கன் வழங்குறப்போ திடீர்னு கதவை திறந்துட்டாங்க. ஒருத்தருக்கு முடியலை, அவர் அங்கேருந்து அப்புறப்படுத்திட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காண்டி கதவை திறந்துருக்காங்க. டோக்கன் கொடுக்கத்தான் கதவை திறந்துருக்காங்கன்னு நினச்சி எல்லாரும் ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க ஏறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட 30 பேருக்கு பார்த்திங்கன்னா எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்காங்க. 6 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் உயிரிழந்தவங்க பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்கன்னே தெரியலை. ஹாஸ்பிட்டலில் அனுமதிச்சிருக்காங்களோ இல்லை காணா போயிட்டாங்களோன்னு தேடுற அளவில் இருந்திருக்காங்க. ஸோ பக்கத்தில் நின்னவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக பார்த்தீங்கன்னா எங்கே இருக்க வெங்கடாஜலபதியும் ஒன்றுன்னு நினச்சிங்கன்னா எங்கே பண்ணால் நீங்கள் வெங்கடாஜலபதி சாமியை தரிசனம் பண்ணியிருக்கலாம். எவ்வளவோ திவ்ய தேசம் இருக்குது. அதை விட்டுட்டு நீங்கள் திருப்பதி தான் போகணுன்னு நினச்சிங்கன்னா காசு கொடுத்து போயிருந்துருக்கலாம், இல்லை உண்டியலில் காசு போடலாம். பரிதாபமாக உயிர்களே போனதுக்காண்டி முதல்ல நான் இரங்கல் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் எப்போ தான் கூட்ட நெரிசல் கம்மியாக இருந்திருக்கு. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும். அதுவும் இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு கூட்டமாக இருக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஃபஸ்ட்டு அவங்க தேர்வு செஞ்சதே தப்பு. இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒதுங்கி நின்றுருந்துருக்கலாம். கூட்டத்தில் உயிர் முக்கியம் இல்லையா? இந்த லிஸ்ட்டில் யார் யார் இருக்காங்கன்றத நம்ம பார்த்துருவோம். திருப்பதியில் உள்ள மருத்துவமனை பார்த்திங்கன்னா எஸ்விஐஎம்எஸ் பல்நோக்கு மருத்துவமனை எல்லாருக்கும் தெரியும். அங்கே தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் யாருன்னு பார்த்துருவோம். பத்தேடி நாயுடு பாபு 55 வயசு, மல்லிகா விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவங்க 50 வயசு. இவங்களோட ஹஸ்பண்டு இவங்களை தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கே படலை. காணான்னு சொல்லிட்டு இவங்க போய் பார்க்க போயிருக்காங்க. ஆக்சுவலாக பக்கத்தில் தேடியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க சொன்னோன்னா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்காங்க அந்த மல்லிகாவை. ஆனால் அங்கேயும் அவங்க இல்லை. கடைசி தான் பிணவரையில் இருப்பது தெரிய வந்திருக்கு. இது எவ்வளோ பெரிய சோகம்னு பார்த்துக்கிறேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சாந்தி 33 வயசு, தினக்கூலி செய்கிறவங்க. அவங்களும் விசாகப்பட்டினம். இவங்க மூச்சு திணறலால் இறந்துருக்காங்க. இவங்கெல்லாம் எஸ்விஆர் ரூபா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவமனை அவங்க சொன்ன டேட்டா தான் இது. மருத்துவமனையிலேருந்து சொன்ன டேட்டா. ரஜினி பார்த்திங்கன்னா 47 வயசு, மட்டிலப்பாலத்தில் இருந்திருக்காரு. விசாகப்பட்டினம் நிர்மலா 55 வயசு, கேரளாவில் இருக்காங்க. மட்டிலப்பாலம் விசாகப்பட்டினம், நிர்மலா கேரளாவை சேர்ந்தவங்க. இது தவிர லாவண்யா 38 வயசு. இவங்கெல்லாம் இறந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இறந்த ஃபேமிலிக்கு ரூபாய் 25 லட்சம் நிவாரண நிதியாக கொடுக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் ஜனவரி 9ஆம் தேதி காலையிலேருந்து, அதாவது அதிகாலை 5 மணிலேருந்து இந்த டோக்கன் கொடுக்குறதா அறிவிக்கப்பட்டிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். புதன்கிழமை பார்த்திங்கன்னா இலவச தரிசன டிக்கெட்டை வாங்குவதற்காண்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டாங்க. இது தவிர நடக்கக்கூட இடம் இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க. 30க்கு மேற்பட்டவங்களுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. அவங்கெல்லாம் திருப்பதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பிரதமர் மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. திருப்பதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலை அறிஞ்சு ரொம்ப மனவேதனை அடைகிறேன்னு சொல்லியிருக்காரு. என்னோட எண்ணமெல்லாம் நெருங்கிய உறவுகளை இழந்து வாடுபவர்களுக்கு அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னே நினச்சிக்கிட்டு இருக்கு. காயமடைஞ்சவங்க விரைவில் குணமடைய ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இந்த மாதிரி மோடி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆந்திர அரசு எல்லா உதவியும் வழங்கிட்டு வருதுன்னு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காரு. நம்மளோட உயிர் இவ்வளவு துச்சமாக முடியும்னு யாருமே நினைக்க மாட்டோம். எந்த இடத்துலையும் எதுவுமே இலவசமாக கிடைச்சா
அது நம்மளுக்கு பெருசாக தெரியும். முண்டி அடித்து போய் நம்ம உயிரையும் விட மேலாக நினச்சி நம்ம போகவே கூடாதுன்றத இந்த இன்சிடெண்ட்லேருந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம உயிர் முக்கியம் இல்லையா? காசு கொடுத்து போயிருந்துக்கலாம் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம். இந்த ஏகாதசி டயத்தில், அதுவும் இந்த மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசி டயத்தில் போய் அருளை வாங்குறவங்க மிதிச்சுட்டு போகிறாங்க இல்லையா? அது பாவம் இல்லையா? ஸோ அருளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட்டு பே பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா எவ்வளவோ கோயில்கள் இருக்குது, அங்கே போனால் உங்களுக்கு கண்டிப்பாக தரிசனம் கிடைக்காம போகாது. வைகுண்ட ஏகாதசிக்கு பொதுவாக எல்லா கோயில்களையும் கூட்டமாக தான் இருக்கும். நம்ம தான் பார்த்து நடந்துக்கணும். எந்த கோயிலில் கூட்டம் கம்மியாக இருக்குமோ அங்கே போய் க்யூவில் நின்னா போதும். இந்த மாதிரி கண்டிப்பாக திருப்பதிக்கு தான் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காசு கொடுத்தே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா காசை நம்ம சம்பாரிச்சுக்கலாம், போன உயிர் திரும்ப வராது. என்ன தான் இவங்க நிவாரணம் கொடுத்தாலும் போன உயிர் திரும்ப வரப்போதா ஃப்ரெண்ட்ஸ்? இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கணும்னா அது பப்ளிக் ஆகிய நம்மளோட கையில் கிட்டத்தட்ட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் அவங்களும் ஜஸ்ட்டு கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இது மாதிரி ஒருத்தவங்களுக்கு முடியலை, அதனால் கதவை திறக்கிறோம், டிக்கெட் கொடுக்கறதுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தா எல்லாரும் அமைதியாக இருந்திருப்பாங்க. அதே மாதிரி டிக்கெட் கொடுக்க கவுண்டரை திறக்கையில் ஒருத்தவங்க 100 பேரை பார்க்காம ஒரு 10 பேர் ஒரு 100 பேரை 10 பார்த்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்காது. ரொம்ப க்ரௌடு இருக்குதுன்னு பார்த்தாலே தெரிஞ்சிரும். இவ்வளோ க்ரௌடை கிட்டத்தட்ட கொஞ்சம் நிறைய பேர் வச்சு சமாளிச்சிருக்கலாம். ஹெல்த்தி கிஸ்கிஹ. இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முற்றிலும் இரங்கல் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.